இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். யோசித்து பாருங்கள். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அவன் பெயர் லாசரு. அவனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வருகிறார். சகோதரிகள் சொல்லுகிறார்கள், அவனை உயிரோடு எழுப்ப முடியாது, எல்லாம் 4 நாள் ஆகிவிட்டது, அழுகி போய்விட்டது. அந்த கல்லை வைத்து மூடி வைத்திருக்கும். கல்லை புரட்ட சொல்லுகிறார். அந்த கல்லறையின் கல்லை புரட்டுகிறார்கள். இயேசுவின் ஜெபம் பாருங்கள், முன்பாகவே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். விசுவாசத்தின் ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவை நோக்கி, என் விண்ணப்பத்திற்கு நீர் செவி கொடுக்கிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஒரு கான்பிடென்ட் இருக்குது. அவர்கிட்ட என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. நான் கேட்கிறத நீங்க கொடுக்கறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். நாமெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதை கேட்டு விண்ணப்பம் நிறைவேறின பிறகு நாம் நன்றி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் முன்பாகவே லாசர் மரித்திருக்கும் போது வரவில்லை. அடக்கம் பண்ணி அந்த 4 நாள் ஆன பிறகு வருகிறார். சகோதரிகள் சந்திக்கும் போது கூட இயேசு சொன்னது என்ன சொல்லுகிறார்? உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். யோசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையில அந்த விசுவாசத்தை பார்க்க முடியும், விண்ணப்பத்தில் விசுவாசத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய செயல்கள்ல இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? எல்லா தேவைகளை குறித்து அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கும், அதனுடைய எல்லா சாராம்சங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த விசுவாசம் என்கிறத அநேக நேரம் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. நடந்தது என்ன பாருங்கள். அங்கு உயிரோடு அந்த லாசருவை எழுப்பி கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? ஒன்று தேவை என்று சொன்னால் முன்பாகவே ஆண்டவர் நீ இதை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லணும். அது எப்படி நடக்குமோ நடக்காதோ தெரியாது, இன்னொரு ஆப்ஷன் வைத்துக் கொண்டே இருப்போம். இல்லாவிட்டால், அது நடக்காவிட்டால், கிடைக்காவிட்டால் அடுத்து என்ன செய்யலாம் என்று சொல்லி அதற்கான ஒரு வழியும் நம்ம ஏற்படுத்தி வைத்திருப்போம். விசுவாசம் என்பது அதுவல்ல. ஒரு அருமையான தாய் தன்னுடைய மகனை எப்பொழுதும் நல்ல விசுவாசத்துக்குள் வளர்ப்பார்களாம். அதோடு மட்டுமல்ல, அவன் ஓட்டப்பந்தய வீரனாய் மாறினான். நிறைய பதக்கங்களை எல்லாவற்றிலும் அவன் ஜெயித்து விட்டு வருவான். அதனுடைய ரகசியம் யாருக்குமே புரியவில்லை. எப்படி ஜெயிக்கிறான் என்னன்னு சொல்லும் போது, ஒரு நாள் கேட்கும்போது அந்த வாலிபன் சொல்கிறான், எப்படிப்பா இந்த போட்டியில் இதுவரை தோற்று போவதில்லை, ஜெயித்துட்டே இருக்கிறேன் போது, நான் பந்தயத்துக்கு செல்வதற்கு முன்பாக என் தாயினம் போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்க சொல்லுவேன். என் தாய் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே எப்படியா ஜெயிக்கணும், எப்படியா உதவி பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நேராக அவங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது, இந்த ஓட்டப்பந்தயத்துல, இந்த போட்டியில என் மகன் ஜெயித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுவார்களாம். இவனுக்கு அந்த வார்த்தை விசுவாசத்தை என்ன அதிகரிச்சிருமா? இன்னைக்கு எங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டாங்க, நான் ஜெயிச்சிருவேன்டே சொல்லிட்டாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஜெயத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி விசுவாசத்தோட சொல்லி எனக்கு அனுப்பிட்டாங்க. அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருமா? அப்ப இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன், இந்த போட்டியில கர்த்தர் எனக்கு தான் ஜெயித்து தரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு ஓடுவானா, ஜெயித்து பெற்றுக்கொள்கிறான். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆப்ஷன் வச்சிருந்தோம், முடியுமா முடியாட்டா என்ன செய்யறது? அப்படி அல்ல. விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசனுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தடுமாறிட்டு இருக்கோம்னா, விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா மாறிட்டோம்னா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காரியத்தை கேட்போம். அதற்கான கிருபைகள் இன்னும் வளருவோம். விசுவாசம் இல்லாம நம்ம ஜபிக்கிறத காட்டிலும் ஃபர்ஸ்ட் விசுவாசத்திற்காக ஜபிப்போம். எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசமா பார்க்கிற பார்வையை தாங்க, பேசுகிற வார்த்தையை தாங்க. நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். ஜபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாளில் காலை நேரத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. இது விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர். அநேக நேரத்தில் எங்களுடைய வார்த்தைகள் விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. என் முன்பாகவே உடைய ஜபங்களை பார்க்கும் பொழுது தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், செய்வதற்காய் ஸ்தோத்திரம்.
அந்த அளவு விசுவாச வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறது போல நாங்களும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் விண்ணப்பத்தை கேட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை விசுவாசத்தோடு ஏற்கக்கூடிய பாக்கியத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை தேவைகளை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். தனிமைகளை வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தனிமைகளை நீக்கி துணையா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவித காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறீர், அதற்காக நன்றி. துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய விசுவாசமும் விதமாய் வளரத்தக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். விசுவாசத்திலே நம்மளை தேறினவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.